ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். கணவன் மனைவினாலும் சரி, காதலர்களும் சரி, அன்பை வெளிக்காட்டிக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு விஷயம்னா முத்தம். முத்தத்துக்கு முக்கியம் அந்த உதடு. அந்த உதடை பார்த்தோன்னா தானாக முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட உதடுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் உதடுகளை பற்றியே பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாக உதடை பற்றி வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் சும்மா சூப்பரான உதடுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா மோகனோட ஜெல்லி உதடு. இந்த உதடை பார்த்தா எனக்கு வேறு எதுவும் வேணாங்க, அந்த உதடு மட்டும் வச்சே ஒரு நாள் உறிஞ்சி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம பூஜா செல்லம். அப்படியே டார்க் சாக்லேட் மேலே அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரியோ செர்ரியோ வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நம்ம செல்லத்தோட உதடு. உதடு மட்டுமா, அந்த ஷார்ப்பான மூக்கே கேக்கு மாதிரி இருக்குது. உதடோ மூக்கோ எது கிடைச்சாலும் சும்மா பூந்து விளையாடிடலாம் அப்படின்னு தான் நம்ம ரசிகர்களுக்கு தோணும். வயசானாலும் இன்னும் செல்லத்தோட உதட்டில் 1 லிட்டர் ஜூஸ் எடுக்கலாம் போல் கஜோலுக்கு. ஆல்ரெடி பல பேர் நாதஸ்வரம் வச்சாலும் இன்னும் நயனோட உதடு சும்மா சூப்பராக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கீர்த்தி செல்லத்தோட உதடு. குட்டியான உதடு, க்யூட்டான உதடு. இந்த உதடை கடிச்சு இழுத்தாலும் சும்மா சூப்பராக தான் இருக்கும். கவ்வி இழுக்கவும் நல்லா தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது செல்லத்தோட உதடு. சும்மா வில்லு மாதிரி வளைஞ்சிருக்க இந்த உதட்டுக்குள்ளே யார் அம்பை விட்டு ஆட்ட போகிறாங்கன்னு தெரியல நண்பர்களே. அடுத்து நம்ம மிருனால் தாகூரோட உதடு. தடித்த உதடு, தமன்னா உதடு மாதிரி நச்சுன்னு தான் இருக்குது நண்பர்களே. சும்மா சூப்பராக இருக்குது நம்ம ஜெல்லி உதடு. ஆமாங்க, உதடை பற்றி தெரினாலே நம்ம பிரியங்கா மோகனோட உதடு அடிக்கடி வந்து போகுது. அதான் உங்களுக்கும் வந்திருக்கு இங்கே. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது கிருத்தி சனோன். அதாங்க பாலிவுட் நடிகை. இவங்களோட உதடும் சும்மா தடித்து தமன்னா உதடு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தா குட்டியாக க்யூட்டாகவும் இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த உதடும் சும்மா சூப்பராக தான் இருக்கும் கடித்து இழுக்கிறதுக்கு. அடுத்து நிவேதா பெத்ராஜோட உதடு. நிவேதா பெத்ராஜோட உதடு கீழ் உதடு தடிச்சிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு நம்ம மேங்கோ மோகனனோட உதடு. ஆமாங்க, மேங்கோ பெருசாக இருக்கும்போது உதடு மட்டும் சும்மா சிறுசாவாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம செல்லக்குட்டி சம்யுக்தா மேனன். சம்யுக்தா மேனன் தமிழில் தான் சும்மா போத்திக்கிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்கில் சும்மா விட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க இளம் உதட்டில் பல இளைஞர்கள் கடித்து உறிஞ்ச துடிக்கிற ஒரு உதடுனா அது நம்ம கீர்த்தி செட்டியோட உதடு தான். கீழே உதடை பாருங்கள் சும்மா பெருசாக எப்படி இருக்குன்னு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சமூக உதடு. எப்போவுமே சும்மா கும்முன்னு தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், தடித்து ஜூஸ் மட்டும் 1 கிலோ இருக்கும். அடுத்து நம்ம கர்லிங் ஹேர் அனுபமா செல்லத்தோட உதடு. செல்லத்தோட உதடும் சும்மா வில்லு மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும். இப்போலாம் எல்லா ஹீரோக்களும் செல்லத்தோட உதட சும்மா கடிச்சு டேஸ்ட்டு பார்க்காம விடவே மாட்டேங்கிறாங்க. அம்புட்டு சூப்பராக இருக்குது செல்லத்தோட உதடு. நீங்களே பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. இப்போ இருக்க ஃப்ரெஷ்ஷான உதடுனா நம்ம கல்யாணி பிரியதர்ஷனோட உதடு தான். இந்த உதடுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ராஷிகண்ணாவோட உதடும் வில்லு மாதிரி இருக்குது. இந்த வில்லுலையும் அம்பை விடுறதுக்கு நம்ம இளைஞர்கள் பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே. அடுத்து ஃபேஸை வச்சு பல ரசிகர்களை மயக்கின நம்ம ராஷ்மிகா செல்லத்தோட க்யூட்டான உதடு கிடைச்சா போதும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள். ஆனால் பாலிவுட் நடிகர் சும்மா வச்சு விளையாடிட்டார் அனிமல் படத்தில். நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. அடுத்து காஜு குட்டி. ஆமாங்க, காஜு குட்டியோட உதட பார்த்தோன்னே சும்மா ரசிகர்களுக்கு மூடு முட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது செல்லத்தோட உதடும். இப்போ தான் நம்ம நயன் செல்லத்தோட உதடு சப்பி போயிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் செல்லத்தோட உதடு சும்மா தடித்து செம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் வல்லவன் படத்தில் சும்மா நம்ம சிம்பு வச்சு உரின்னு உறிஞ்சிருப்பார் நம்ம செல்லத்தோட உதடை. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்னோட உதடை தான். ஐயோ, நம்ம உதடுக்கு என்ன சொல்லுவானோ அப்படின்னு குனிஞ்சு பார்த்துட்டு அப்படியே நேராக பார்க்குறாங்க. அடடா, இந்த உதடும் சும்மா கோவப்பழம் மாதிரி சூப்பராக தான் இருக்குது. மேல் உதடு குட்டியாக இருக்குது, கடிச்சு இழுக்கிற. கீழ் உதடு தடிச்சு போய் சூப்பராக இருக்குது. அதுவும் கட்டா குஸ்தி படத்தில் செல்லத்தோட உதடை பார்க்கும்போது ஆஹா, இந்த உதடு கடிச்சா ஒரு நாள் ஃபுல்லாக இஸ்திரி போடுவேன்ல அப்படின்னு தோணுச்சு. அடுத்து நான் தொப்புள் ராணியாக இருந்தாலும் என் உதட்டுக்கும் சும்மா டிமாண்ட் இருக்குடா. பாருங்கடா, என் உதட சும்மா ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்குது. இந்த மிட்டாயை கடிச்சு இழுக்கிறதுக்கு இன்னும் பல இளைஞர்கள் காத்துட்ருக்காங்க. 40 வயசை தொட்டாலும் சும்மா நச்சுன்னு உதட வச்சு ரசிகர்களை உசுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. அதுவும் உதட்டில் இவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற லிப்ஸ்டிக் இருக்கே வேறு லெவலு. நான் உதட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் டேட்டுவை பார்த்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நண்பர்களே அப்படின்னு சொல்கிறாங்க த்ரிஷா செல்லக்குட்டி. சும்மா ரெட் கலர் சேரீயில் தகன்னு தேவதை மாதிரி இருக்குது நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது ராகுல் பிரீத் சிங்கோட உதடு. ராகுல் பிரீத் சிங்கோட உதடை எப்போ பார்த்து நாங்கள் மயங்கணும்னா தீரன் அதிகாரம் 1 படத்தில் சும்மா சூப்பராக க்ளோஸ்அப்பில் ராகுல் பிரீத் சிங்கோட உதடை காமிச்சு உசுப்பேற்றிட்டு இருப்பாங்க ரசிகர்களை. பல பேர் இந்த உதடை பார்த்ததுனால என்னமோ பாலிவுட் படங்களில் செல்லத்தோட உதடை சும்மா கடித்து உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் எல்லாமே சிறுசாக இருந்த தமன்னாவுக்கு இப்போ எல்லாமே பெருசாகிடுச்சு நண்பர்களே. நான் உதட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கழுத்துக்கு கீழே யோசிக்காதீங்க. ஆமாங்க, செல்லம் இப்போலாம் பலூன் மாதிரி பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஊற்று பார்த்துருக்காங்க. ஆமாம், ஆனால் நம்ம இப்போ உதட்டை பற்றி தான் பேச போகிறோம் நண்பர்களே. செல்லத்தோட உதடு மேல் உதடு கீழ் உதடு ரெண்டும் சும்மா தடிச்சு போய் சும்மா கடிச்சு உறிஞ்சிருக்கு சும்மா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஹீரோனோட உதடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.